பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. மதராசி முகாம் பகுதியில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களோடு களத்தில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜு. தற்போது அங்குள்ள மக்கள் என்ன சொல்றாங்க? பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கை என்னவா இருக்கு? பாலா, இந்த மதராசி முகாமை பொறுத்தவரை சுமார் 60 ஆண்டு காலங்களுக்கு முன்பாகவே தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு காரணங்களுக்காக இங்கு இடம்பெயர்ந்த மக்கள் தான் இங்கு வசித்து வருகிறார்கள். 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கு வசித்து வருகிறார்கள். அரசினுடைய தரவின்படி 370 குடும்பங்கள் இங்கு வசித்து வருகிறார்கள். தற்போது மாநில அரசினுடைய பல்வேறு நடவடிக்கைகள், குறிப்பாக பாஜக புதிதாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பல்வேறு மாநில வளர்ச்சி திட்டங்களை அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த புனரமைப்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது. தற்போது பல்வேறு பகுதிகளிலும் இந்த வாழ்காய் தூர்வாரும் பணிகள் வேகம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதன் ஒரு பகுதியாக இந்த மதராசி முகாமின் இங்கிருந்து அகற்றும் ஒரு பணியை நடைபெற்று வருகிறது. ஆனால் தற்போது இங்கு வசிக்கக்கூடிய மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக வருத்தம் தெரிவிக்கிறார்கள். நம்ம அவர்களிடமே பேசுவோம், என்ன சொல்றாங்கன்ட்டு. வணக்கம்மா, இப்போ நீங்க இந்த வீடை இடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்க உங்க பேர் என்ன? நீங்க தமிழகத்துல எந்த பகுதியிலிருந்து நீங்க இங்க வசிச்சுட்டு இருக்கீங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம். நாங்க இங்க 30-40 வருஷமா இருக்கிறோம். இதே குழப்பம் தான் குழப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்ப மும்மரமா இருக்குது, அவ்வளவுதான். இப்ப இங்க வீடை இடிக்கிறேன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இல்லையா? இது எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துட்டாங்களா? உங்களுக்கு மாற்று இடம் எல்லாத்துக்கும் செலக்ட் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் இல்ல. இது வரைக்கும் 170 கூட தான் செலக்ட் ஆகிருக்குது. மீதி பேத்துக்கெல்லாம் கேஸ் கொடுக்கறதுக்கு போகவும் வரவும் இப்படியே தான் இருக்கு. இங்க நிறைய பள்ளி குழந்தைகள் எல்லாம் படிக்கிறாங்க. மாற்று இடம் கொடுத்தா அங்க அவங்களுக்கு வசதியான இந்த பள்ளிகள் எல்லாம் இருக்கா? கிடையாது. அங்க புறா இந்திய ஸ்கூல் தான். அங்க 10-20 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும். அங்க எந்த வசதியும் கிடையாது. நீங்க எத்தனை வருஷமா இங்க இந்த பகுதியில வசிச்சிருக்கீங்க? 70 வருஷம் 80 வருஷம் இருக்கிறோம். சின்ன குழந்தையில கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். அதுல இருந்து எல்லாமே இங்கதான் இங்க இருக்கிறோம். இப்ப புதுசா அந்த உத்தரவானது போட்டிருக்காங்க, வீடு இடிக்க போறோன்னு இருக்காங்க. நாளைக்கு அந்த பணி நடைபெற இருக்கிறது. உங்களை இங்க இருந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. சில பேர் வீடு கிடைக்குது, சில பேருக்கு எங்களுக்கு எல்லாம் பழைய வீட்டுக்கெல்லாம் வீடு கிடைக்கலம்பா. நம்ம என்ன பண்ண முடியும்? நாங்களாம் எங்க போறது? புள்ளிகளா இட்டு எங்க போக முடியும்? நீங்க என்ன மாதிரி பணிகளுக்கு இங்க போறீங்க? வியானம் பருத்தின வேலைக்கு தான் போறோம். சபாய் பருத்தின வேலைக்கு போறோம். வீட்டு வேலை தான் செய்யறோம். அதாவது இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு பணிகளுக்கு செல்றாங்க. உங்க பேர் சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நாங்க 70-80 வருஷமா இங்க இருக்கிறோம்ப்பா. இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து எங்க பையன் கூட வீடு கிடைக்கலப்பா. நாங்க ரொம்ப நிமிஷம் தொலை விட்டுக்கிறாங்க. அங்க போன கரண்ட் இல்ல, ஒண்ணு இல்ல. 55 கிலோ 2 மீட்டர் விட்டுக்கிறாங்க. இம்மா தூரத்து அந்த சாமான எடுத்துட்டு நாங்க எங்க போறது? 10,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சு இந்த 10,000 நான் வீட்டு வேலை கட்டிட்டேன். என்ன தம்பி பண்ண முடியும் சொல்லுப்பா? இந்த வெயில நாங்க எங்க இருந்து எம்மா ஓட்டு போட சொன்னாங்க. நாங்க ஓட்டும் போட்டுட்டோம். யாரும் எங்களுக்கு என்னன்னு கேட்கவும் இல்ல. தவிலிக்கிறோம் நாங்க. இப்ப ஒரு பால் வாங்கி டீ போட்டு குடி கூட இப்ப எங்களுக்கு கடை இல்ல. ரொம்ப தவிலிக்குப்பா மனுஷன். இது தொடர்பா ஏதாவது மனு ஏதாவது கொடுத்தீங்களா? பார்த்து அதிகாரிகளை பார்த்தோ அல்லது அரசியல்வாதிகளை பார்த்து போராட்டம் பண்ண எவ்வளவு போராட்டம் பண்ணி மனு கொடுத்துட்டோம். அடியில் தடியில் அடிச்சு எங்களை இட்டுமே அரசும் பண்ணிட்டாங்க. அப்புறம் திரும்பி அதுக்குதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளா நிக்க வைக்குது. நாங்க இருந்தாக்கா அதாவது பல தலைமுறைகளாகவே இங்கு வசித்து வரக்கூடிய இந்த மக்களை உடனடியாக இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இந்த நடவடிக்கையானது தொடங்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கு மாற்றிடம் நரையில என்ற அந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த பகுதியானது இந்த பகுதியிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டருக்கு அப்பால் தொலைவில் அந்த நரையில என்ற பகுதியானது இருக்கின்றது. இருப்பினும் முழுமையாக அனைவருக்குமே முழுமையாகவே அந்த வீடுகள் ஒதுக்கப்படவில்லை என கூறுகிறார்கள். மேலும் இங்க கூட பேசலாம். சார், இங்க இந்த வீடு எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக இந்த அரசியல் தலைவர்கள் யாரையாவது பார்த்து இதை மனு ஏதாவது கொடுத்திருக்கீங்களா? அல்லது அவர்கள் இங்க நேரடியா உங்களை பார்த்து இதை சந்திச்சு பேசியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி? சார், அவங்களுக்கு தேவைன்னா வருவாங்க, எங்களுக்கு தேவைன்னா வர மாட்டாங்க. அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க, கையெழுத்து கும்பிடுவாங்க. நான் அவங்களுக்கு 6 வருஷம் பூரா நாங்க 5 வருஷம் பூரா நாங்க கையெழுத்து கும்பிடுவோம். அவங்க 1 வருஷம் கையெழுத்து கும்பிடுவாங்க. நாங்க 5 வருஷம் கையெழுத்து நம்மள கும்பிட வச்சுடுவாங்க.
வந்தாங்க ஓட்டு கேட்பாங்க, ஜெயிச்சிட்டாங்களா அவங்க வேஸ்ட்டாக கிளியர் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. பிரச்சனை யாரும் வர மாட்டாங்க. தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்க இருக்காங்க, டெல்லியில கூட அவங்க இங்க தான் இருப்பாங்க பல நாட்களா. நீங்க அவங்க ஏதோ வந்திருக்காங்களா இதுக்கு முன்னாடி? எல்லாமே வந்து போயிட்டாங்க. யாரும் எதுவும் ஜவாப் வந்தாங்க, சரி நாங்கள் பண்றேன் பஸ். யாரும் எதுவும் பண்றது இல்லை. அங்க நிறைய அந்த பகுதியில புதுசா அந்த கொடுத்திருக்காங்க, அது முழுமையாகவும் இன்னும் கிடைக்கல யாருக்கும். அங்கு போனா அங்க தற்போது அங்க நிலை எப்படி இருக்கும்? முழுமையா அந்த பணிகள் ராஜு, தொடர்ந்து பேசலாம். இது பற்றி பேசுவதற்காக நம்முடன் விசிக எம்பி ரவிக்குமார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். டெல்லியில மதராசி முகாம்ல பெரும்பாலான தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில இப்ப வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடிய சூழல் இருக்காங்க. ராஜு, நீங்க தொடர்ந்து பொதுமக்களோட கருத்துக்களை சொல்லுங்க. கொஞ்ச நாள் கஷ்டப்படுறோம். அதான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அங்கு நரேலா என்ற அந்த பகுதியில் வந்து இவர்களுக்கு அந்த மாற்று இடமானது வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த பகுதியிலும் கூட அங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடுகள் பணிகள் வந்துட்டு முழுமையாக நிறைவடையவில்லை. குறிப்பாக மின்சார வசதியோ அல்லது குடிநீர் தண்ணீர் வசதியோ போன்ற எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் அடிப்படை அந்த வசதிகள் வந்துட்டு கிடையாது என்று தான் இந்த மக்கள் தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். இவர்கள் கூறுவது இங்கிருந்து நாங்கள் முழுமையாக செல்வதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் அனைவருக்கும் அந்த வீடானது கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1437, தாம்பரம் டு ஒரகடம், ஸ்டேட் ஹைவே, படப்பை.